then நம்ம பார்க்கிறது representation of a functions. ஒரு ஃபங்க்ஷன் வந்து நாலு வேல ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் a set of ordered pair a, b ன்னு எழுதுவோம் இல்லையா இந்த மாதிரி. தென் அடுத்து பாத்தீங்கன்னா டேபிள் ஃபார்ம், arrow diagram, graphical form அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ நாளைக்கு இப்போ பார்த்துடலாம். இப்போ எக்ஸாம்பிள் 1.11 set a is equal to 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. set b is equal to 2 5 8 11 14. f maps a to b. a வந்து டொமைன், b கோடொமைன். a வந்து இன்புட் எலிமெண்ட் இருக்கும், b ல அவுட்புட் எலிமெண்ட்ஸ் இருக்கும். f of x என்ன சொல்லுது? 3x minus 1. f of x is equal to 3x minus 1. அப்ப இந்த given data எழுதிக்கலாம். f of x is equal to 3x minus 1. சரிதானா? இப்ப சோ நான் x க்கு பதிலா 1 2 3 4 எடுத்துக்கிறேன். சரியா? அப்ப x is equal to 1 ஆ இருந்தா என்ன ஆகும்? அப்படி கூட எழுத வேண்டாம். இங்க நேரடியாவே இத போட்டுங்க. f of 1. சரியா? x க்கு பதிலா 1 இப்ப. அப்ப x க்கு பதிலா 1 போட்டா அப்படி என்ன வந்திருக்கு? 3 into 1 3 minus 1 equal to 2. Then f of 2 3 into 2. சரியா? minus 1. 6 minus 1 is equal to 5. Then f of 3 3 into 3 minus 1. 9 minus 1 is equal to 8. f of 4 3 into 4 12 minus 1 equal to 11. சரியாப்பா? அப்போ 1 க்கான இமேஜ் 2, image of 2 5, image of 3 8, image of 4 11. சரியா? அவ்வளவுதான், வெரி சிம்பிள். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஆர்டர்டு பேர், செட் ஆஃப் ஆர்டர்டு பேர். புரியுதா? ஆர்டர்டு பேர் என்ன வரும் பாருங்க. என்ன வந்துரும்? f is equal to எழுதுங்க. 1, 2, அடுத்தது 2, 5, அடுத்தது 3, 8, அடுத்தது 4, 11. சரியா? 1, 2, 2, 5, 3, 8, 4, 11. ஓகேயா? இவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இந்த ரெண்டாவது பாத்தீங்கன்னா a table form. சரியா? a table form. table form என்ன சொல்றோம்? இது x, இது f of x. 1 2 3 4. அடுத்து என்ன இருக்கு? 2 5 8 11. 2 5 8 11. அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது. வெரி சிம்பிள். சோ பெர்ஃபெக்ட்டா டேபிள் ஃபார்ம்ல போட்டாச்சு. தென் அடுத்து பாத்தீங்கன்னா என்ன வந்துருது? அடுத்தது an arrow diagram. Third one. An arrow diagram. சரியா? arrow diagram எப்படி வருதுன்னு பாருங்க. சோ இது வந்து A 1 2 3 4. கோடமைன் B. B எல்லாம் பாருங்க. 2 5 8 11 14. கண்டிப்பா இந்த 14 எழுதிக்கணும். நம்ம இதுல எல்லாம் நம்ம 14 மென்ஷன் பண்ணல. சோ கண்டிப்பா arrow diagram சொல்லும்போது கோடமைன் ஃபுல்லாவே இதுல ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம். சோ 1 க்கு 2, 2 க்கு 5, 3 க்கு 8, 4 க்கு 11. அவ்வளவுதான். உங்களுக்கு கிளியரா தெரியுதா? டொமைன் யாரு? 1 2 3 4. கோடமைன் யாரு? 2 5 8 11 14. What is range? 2 5 8 11. புரியுதா? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். Then fourth one பாத்தீங்கன்னா a graphical form. graphical form. So just என்ன பண்ணிருங்க? நம்ம நார்மலா கிராஃப் வரைய வேண்டிய ரஃப் கிராஃப் வரைஞ்சா போதும். x axis y axis போட்டுப்போம். x வேல்யூ மேக்ஸிமம் 1 2 3 4, y வேல்யூ வந்து 2 5 8 11 வரைக்கும் போகுது. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? 1 2 3 4 5. இங்க என்ன வந்துரும்? 2 4 8 10 12. ஒரு டவுட் இருந்ததுன்னா இத வேணா எழுதிக்கலாம், ஸ்கேல் எழுதிக்கலாம். x axis என்ன வரும்? in x axis 1 centimeter is equal to 1 unit,
y axis 1 centimeter is equal to 2 units எழுதுங்க. இப்படி எழுதணும்னு கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு அப்படி எழுதுனா மார்க் வர சொல்லுவாங்கன்னு டவுட் இருந்தா அதையும் எழுதிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணுங்க. 1,2 1,2 னா இந்த இடத்துல இருக்கு. இது 1,2. அடுத்து 2,5 2,5 னா என்னது? இதுல 6 னா 6 8 அடுத்து 10 லாஸ்டா 12 போட்டுக்கோங்க. சரியா? y axis 1,2 then 2,5 னா இந்த 4 க்கு 6 கிடையாது 2,5. so 2,5 அடுத்து 3,8 3,8 இந்த இடத்துல இருக்கு 3,8 4,11 4,11ங்கிறது இந்த இடத்துல வரும் 10 தாண்டி போட்டு 4,11 இந்த இடத்துல 4,11 ஓகேயா? வெரி சிம்பிள். இப்போ என்ன பண்ணிடலாம்? இதை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இதான் என்னது? f of x is equal to என்னது? 3x minus 1. f of x is equal to எவ்வளோப்பா? 3x minus 1. அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். அப்போ 4 டைப்ஸ்ல ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணலாம். என்னலாம்? செட் ஆஃப் ஆர்டர்டு பேர். ஆர்டர்டு பேர்னா என்னன்னு புரிஞ்சுதா? தென் டேபிள் ஃபார்ம் x வேல்யூ y வேல்யூ ஒரு டேபிளா போட்டுருங்க. அப்புறம் அந்த ஆரோ டயக்ராம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். கிராஃபிக்கல்னா ஜஸ்ட் கிராஃப் வரைஞ்சு பாயிண்ட்ஸ் கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க. ரெண்டு பக்கம் இந்த ஆரோ போட்டிருக்கணும். அந்த ஈக்குவேஷனோட நேம் இதில் எழுதிக்கணும். அவ்வளோதான். புரிஞ்சுதா? வெரி சிம்பிள். எக்ஸசைஸ் 1.4ல செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? f of x is equal to x by 2 minus 1. f maps a to b. domain a வந்து domain, b codomain. domainல யாரெல்லாம் இருக்கா? 2 4 6 10 12. b ல 0 1 2 4 5 9. சரியா? சோ நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரி செட் ஆஃப் ஆர்டர்டு பேர், அப்புறம் டேபிள் ஃபார்ம், அடுத்தது ஆரோ டயக்ராம், அப்புறம் கிராஃபிக்கல் ஃபார்ம். இந்த நாலுமே கேட்டிருக்காங்க. சோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னு பாருங்க. First f of x is equal to x by 2 minus 1. அப்ப நான் x க்கு பதிலா என்ன எடுத்துக்கலாம்? டொமைன்ல உள்ள எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். அப்ப f of 2 என்ன வந்துரும்? 2 by 2 minus 1 equal to 1 minus 1 equal to 0. சரியா? அடுத்து x க்கு பதிலா 4. f of 4 4 by 2 x க்கு பதிலா 4 போடுறேன். 4 by 2 minus 1 equal to என்ன இருக்கு? 2 minus 1 equal to 1. And f of 6 6 by 2 minus 1 அப்போ 3 minus 1 equal to வந்திருக்கு 2. That's all. So then f of 10 போடு. f of 10 10 by 2 minus 1 5 minus 1 equal to 4. Then f of 12 12 by 2 minus 1 6 minus 1 equal to 5. புரியுதாப்பா? இப்போ 12 வரைக்கும் போட்டாச்சு. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருந்தாங்க? ஈஸியாக தானே இருக்கு, வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? ஆர்டர்டு பேரா சொல்ல போகிறோம். என்னது? ஆர்டர்டு பேர். சரியா? ஆர்டர்டு பேர் சொல்லும்போது என்ன இருக்கு? f is equal to என்ன இருக்கு பாருங்க. 2 க்கு 0 2, 0 4, 1 அடுத்தது 6, 2 அடுத்தது 10, 4 அடுத்தது 12, 5. ஓகே? சோ 5 எலிமெண்ட்ஸ். this is என்ன? சரி. அப்ப ரெண்டாவது பாத்தீங்கன்னா a table form. a table form. டேபிள் ஃபார்ம் சொல்லும்போது என்ன வந்துடும்? இது x, இது f of x. x க்கு பதிலா என்ன வந்துடும்? 2 4 6 10 12. அடுத்து என்ன இருக்கு பாருங்க. 0 1 2 4 5. சரியா? 2 க்கு 0 4 க்கு 1 6 க்கு 2 10 க்கு 4 12 க்கு 5. அவ்வளவுதான். சோ இது ஒரு டேபிள் ஃபார்ம்ல போட்டாச்சு. புரியுதா? வெரி சிம்பிள்.
தென் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடலாம், டேபிள் ஃபார்ம் முடிஞ்சது. மூணாவது an arrow diagram. Arrow diagram na just A is equal to இதுல B is equal to 2, 4, 6, 10, 12. இங்க 0, 1, 2, 4, 5, 9. என்னப்பா கோடமைன் யாரெல்லாம் 0, 1, 2, 4, 5, 9. 2 க்கு 0, 4 க்கு 1. கரெக்டா லிங்க் பண்ணிக்கோங்க. 2 க்கு 0, 4 க்கு 1, 6 க்கு 2, then 10 க்கு 4, 12 க்கு 5. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். லாஸ்ட் ப்ராப்ளத்துக்கு இதுக்கும் எந்த டிஃபரெண்ட்டும் கிடையாது. டொமைன் யாரு 2, 4, 6, 10, 12. சரிதானா? கோடமைன் யாரு 0, 1, 2, 4, 5, 9. கோடமைன்னா எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும். ரேஞ்சுனா என்னது, எந்தெந்த இமேஜுக்கெல்லாம் ப்ரீ இமேஜ் இருக்குதோ அது மட்டும் தான் ரேஞ்ச். ஏரோ மார்க்கிங் எல்லாம் போதும், அது மட்டும் தான் ரேஞ்ச். அப்போ இதுக்கு என்ன இல்லை, இந்த 9க்கு ப்ரீ இமேஜ் இல்லை. ஸோ இந்த 9 ரேஞ்சில் சொல்லக்கூடாது. சரியா? 0, 1, 2, 4, 5 அதான் ரேஞ்ச். தென் ஃபோர்த் ஒன் என்ன கேட்டானா கிராஃபிக்கல் ஃபார்ம். கிராஃபிக்கல் ஃபார்ம் சொல்லும்போது என்ன வந்து பாருங்க, ஜஸ்ட் 9 மட்டும் வரும். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். 0, 1, 2 சரியா? 0, 1, 2 போட வேண்டாம். இங்க மேக்ஸிமம் 12 வரதானே. அப்போ 2, 4, 6, 8, 10, 12. இங்கே அதே மாதிரியே போட்டுருவோம். 2, 4, 6, 8, 10. மேக்ஸிமம் இங்க 5 வரதான் போகுது. நம்ம அதை 10 வரைக்கும் போட்டாச்சு. இனி பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிக்கலாம். 2, 0. 2, 0ங்கிறது இந்த பாயிண்ட் தான். சரியா? வெரி சிம்பிள். 2, 0ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே உள்ள இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட் என்னது 2, 0. 4, 1. 4, 1 அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வரும். எக்ஸ் ஆக்சிஸ்ல 4, ஒய் ஆக்சிஸ்ல 1. 4, 1. தென் 6, 2. 6 அடுத்தது 2 இந்த இடத்துல வரும். 2க்கு நேரா போட்டுங்க 6. ஸோ 6, 2. அடுத்தது 10, 4. 10, 4. சரியா? ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வரும். ஸோ 10, 4. சரிப்பா? 4க்கு நேராக போட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சம் மேலே போடணும்னா போட்டுக்கோங்க. சரியா? 10, 4. புரியுதா? 10, 4. அடுத்த என்ன இருக்கு 12, 5. 12 என்ன இருக்கு 5. ஸோ 12, 5 ஜஸ்ட் இதோட கொஞ்சம் மேலே இருக்கு. சரியா? 12, 5. அவ்வளோ லைன் போடணுங்கிற கட்டாயம் கிடையாது. இந்த பாயிண்ட்ஸை மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க. புரியுதா? இதுதான் கிராஃபிக்கல் ஃபார்ம். ஸ்கேல் எழுத வேண்டாமான்னு கேட்டால் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது எல்லாமே யூனிஃபார்மாக தான் ஸ்கேல் எடுத்துருக்கிறோம். எப்படி எழுதாலும் நீங்கள் ஸ்கேல் எழுதணும்னு அவசியம் கிடையாது. தேவைப்பட்டால் எழுதிக்கோங்க, எழுதினாலும் தப்பு கிடையாது. புரியுதா? அவ்வளோதான். அப்போ என்னென்ன மெத்தடில் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம்? an ordered pair, a table form, an arrow diagram, a graphical form. அப்போ 4 டைப்ஸ் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அவ்வளோதான், நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 1.4ல தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்டர்டு பேர்ல ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துருக்காங்க. டொமைன், கோடொமைன் எதுவுமே கொடுக்கல. ஸோ இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். டொமைன் யாரு 1, 2, 3, 4, 5. கோடொமைன் 2, 3, 4. அவ்வளோதான். இதை ஆரோ டயக்ராம் மாட்டோம் டேபிள் ஃபார்ம்லையும் கிராஃபிக்கல் ஆட்டு ரெப்ரசன்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஸோ ஆரோ டயக்ராம் சொன்னதுனால நம்ம ஜஸ்ட் டொமைன், கோடொமைன் எடுத்துக்கலாம். சரியா? புரியுதா? இல்லை ஏ பின்னு போடுங்க. அப்படி நமக்கு எதுவுமே கொடுக்காதனால நான் எப்படி எழுதிட்டான்னு சொல்லலாம். டொமைன். சரியா? இது வந்து என்னது டொமைன். அடுத்து என்ன வரும்? கோடொமைன். ஓகே? டொமைன் யாரெல்லாம்ப்பா 1, 2, 3, 4. 1, 2, 3, 4, 5. சரியா? கோடொமைன் யார் பாருங்க 2,
3 4 2 3 4 அவ்வளவு 1 comma 2 2 comma 2 3 comma 2 image of 1 2 image of 2 2 image of 3 2 1 comma 2 2 comma 2 3 comma 2 அடுத்தது 4 comma 3 5 comma 4 4 comma 3 5 comma 4 ஸோ இப்போ என்ன வந்திருக்கு பாருங்க என்ன முடிஞ்சது ஃபர்ஸ்ட் நேரோ டயக்ராம் முடிஞ்சது அவ்வளவுதான் தென் செகண்ட் ஒன் டேபிள் ஃபார்ம் சொல்லும்போது இது x இது y ன்னு வெச்சுக்கோங்க அதுதான் 1 2 3 4 5 புரியுதாப்பா டொமைன் என்னது 1 2 3 4 5 தென் கோடொமைன் என்ன வந்திருக்கு பாருங்க 1 2 2 2 3 2 அடுத்து என்ன வந்திருக்கு 4 3 5 அவ்வளவுதான் சரி என்னது டேபிள் சரியா டேபிளை கம்ப்ளீட் பண்ணிருங்க லைன் எதுவும் போடாம விட்டுறாது சரியா ஸோ இது என்னது டேபிள் புரியுதாப்பா தென் அடுத்தது தேர்ட் ஒன் என்னது ஏ கிராஃப் ஆட்டி எப்படி பண்றது வெரி சிம்பிள் ஒண்ணுமே கிடையாது இல்லையா ஸோ x axis இது என்ன y axis சரிப்பா வெரி சிம்பிள் நமக்கு x axis வேல்யூ என்ன 1 2 3 4 5 y axis வேல்யூ என்ன 1 2 3 4 5 எடுத்துக்கலாம் பாயிண்ட்ஸ் எல்லாம் 1 2 x axis ல 1 y axis ல 2 so 1 2 இல்லையா இந்த பாயிண்ட் x axis ல 1 y axis ல 2 1 2 அடுத்தது 2 2 அடுத்தது என்ன இருக்கு 3 2 அடுத்தது 4 3 அடுத்தது என்ன இருக்கு 5 4 இருங்க இங்க வந்தது 5 லைன்ல வரணும் கட்டாயம் கிடையாது போலாம் 1 2 2 2 3 2 4 3 5 அவ்வளவுதான் கிராஃபிக்கல் ஃபார்ம் வெரி வெரி சிம்பிள் சரியா இதுல ஏதாவது ஒரு சம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ கொஞ்சம் கவனமா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க